ஹாய் விவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் டாக்டர் லட்சுமண். இன்னைக்குள்ள வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அந்த கொழுப்பு இருக்குல்லங்க நம்ம பாடியில், அதை குறைக்கக்கூடிய கொழுப்பு பெயர் கொண்ட ஒரு உணவு. என்னங்க டாக்டர், கொழுப்புனாலே கொழுப்பை கூட்டும், நீங்கள் கொழுப்பு கொழுப்பை குறைக்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறது புரியுதுங்க. என்னங்க டாக்டர் விசு மாதிரிலாம் டைலாக் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறதும் புரியுதுங்க. நான் சொல்கிறேன், அதாவது கொழுப்பு இருக்குல்லங்க நம்ம பாடியில், அதை குறைக்கணும்னா என்னென்ன ஃபுட்டு சாப்பிடணும்னு உங்களுக்கு தெரியும். அதாவது புரோட்டீன் நிறைந்த உணவுகள் சாப்பிட வேண்டும். அதெல்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு கொழுப்பு ஆட்டோமேட்டிக்காக குறையும். கார்போஹைட்ரேட் உணவை கம்மியாக சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டாலும் நமக்கு கொழுப்பு ரொம்ப வராது. ஓகேவா? ஏன்னா கார்போஹைட்ரேட் தான் ஃபேட்டாக கன்வெர்ட் ஆகும். இப்போ இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம ஸ்பெஷலாக என்ன பார்க்க போகிறோம்னா, கொழுப்பை குறைக்கும் கொழுப்பு பெயர் கொண்ட உணவு. அதாவது நல்லா கேட்டுக்கோங்க, இது கொழுப்பு உணவு அல்ல, கொழுப்பு பெயர் கொண்ட உணவு. எதுக்குங்க இவ்வளோ நான் சொல்லிடுறேன். இது என்னென்னு ஃபேட்டி ஃபிஷ். ஃபேட்டி ஃபிஷ்னால் என்னென்னு சொல்லிடுறேங்க. இப்போ ஃபேட்டி ஃபிஷ்னால் நம்ம இங்கிலீஷில் சொல்லுவாங்க. தமிழில் என்னென்ன ஃபுட்டு ஃபேட்டி ஃபிஷ் லிஸ்ட்டில் வருது அதை பற்றி பார்க்கலாம். நெத்திலி மீன். நெத்திலி மீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும், சின்ன சின்ன ஃபிஷ்ஷாக இருக்கும். அது சின்ன குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம். அதுவும் ஃபேட்டி ஃபிஷ்ஷோட வெரைட்டி தாங்க. அப்புறம் ரெண்டாவது மத்தி மீன் அல்லது சாலை மீன் சொல்லுவாங்க. இந்த மீனும் அந்த ஃபேட்டி ஃபிஷ் லிஸ்ட்டில் தான் வருது. அப்புறம் பெரிய மீன்களில் பார்த்தீங்கன்னா சூறை மீன். சூறை மீன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது காமனாக உள்ள ஃபிஷ்ஷு. அது டியூனா ஃபிஷ்ஷுன்னு ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் சொல்லுவாங்க. இப்போ இந்த ஃபிஷ்ஷுமே ஃபேட்டி ஃபிஷ் லிஸ்ட். நான்காவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐர மீன். ஐர மீன் சொன்னோன்னா உங்களுக்கு ஞாபகம் வருதாங்க, ஒரு படத்தில் ஐர மீனை பிடிக்க போன ஆற்றுல அப்படின்னு ஒரு வாழை மீன் மாட்டிக்கிட்டு சேத்துல அப்படிலாம் ஒரு பாட்டு உண்டுலாங்க. அதுவும் ஞாபகம் நினைக்கிறேன். ஓகே. ஸோ நாலாவது ஐர மீன். எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த 4 மீன்களும் ஃபேட்டி ஃபிஷ் அந்த ஒரு லிஸ்ட்டில் வருது. ஓகேவா? இந்த ஃபேட்டி ஃபிஷ்ஷுங்கிறது நம்ம பாடிக்கு ரொம்ப தேவை. எப்படின்னு பார்த்துடலாம். இந்த ஃபேட்டி ஃபிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குங்க. இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைக்ளிசரைடு, அதாவது பிளட்டில் உள்ள கொழுப்பு இருக்குல்லங்க, அதை அறவே குறைக்குது. ஓகேவா? அந்த ட்ரைக்ளிசரைடு அளவை இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் குறைக்குது. இது இந்த ஃபேட்டி ஃபிஷ்ஷில் அளவுக்கு அதிகமாகவே இருக்குது. ஓகேவா? இப்போ நான் சொன்ன 4 வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் இருக்குல்லங்க, இந்த 4லையுமே இது இருக்குது. ஸோ நீங்கள் 4 ஃபிஷ்ஷில் ஏதாவது ஒன்று வாங்கி டெய்லி கூட ஒவ்வொன்று வச்சு தாராளமாக சாப்பிடலாம். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ட்ரைக்ளிசரைடு பிளட் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய அந்த ஃபேட்டை குறைச்சி நம்ம பாடியை ஹெல்த்தாக வச்சுக்குது. அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இது ஹெச்டிஎல்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பை கூட்டுது. ஓகேவா? இப்போ ஹெச்டிஎல்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு கூடும்போது ஆட்டோமேட்டிக்காகவே எல்டிஎல்னு சொல்லக்கூடிய கொழுப்பு குறைஞ்சிரும். ஓகேவா? அது ஒரு நல்ல ஒரு மெக்கானிசம். ஸோ இதை இந்த ஃபிஷ் சாப்பிட்றதால நமக்கு நடக்குது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெச்டிஎல் கூடி எல்டிஎல் குறையுது. அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஹெச்டிஎல் கூட கிடைக்கிறதால தேவையில்லாத கொழுப்பு உடம்புல இருக்குங்க, அது எல்லாம் அகற்றப்படும். இது மூணாவது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த 3 ஃபங்க்ஷனையும் இந்த கொழுப்பு பெயர் கொண்ட உணவான மீன் செய்யுது. அதாவது ஃபேட்டி ஃபிஷ் செய்யுது. ஸோ நீங்கள் இந்த ஃபிஷ் நான் சொன்ன 4 வெரைட்டி, நெத்திலி மீன், மத்தி மீன் அல்லது சாலை மீன், அப்புறம் பார்த்தீங்கன்னா சூறை மீன். ஓகேவா? அப்புறம் ஐர மீன். இந்த 4 மீன் எங்கே கிடைச்சாலும் வாங்கி தாராளமாக சாப்பிடுங்க. எல்லா மீனும் சாப்பிடலாம். எல்லா மீன்லேயும் எல்லா சத்து இருந்தாலும் நம்ம கொழுப்பு உள்ளவங்க, கொலஸ்ட்ரால் உள்ளவங்களுக்கு இந்த 4ம் முக்கியமான ஒன்று. பொதுவாக என்னோட வீடியோவில் கமெண்ட்ஸ்ல எல்லாம் இந்த கொலஸ்ட்ரால் இருக்குது, அது சாப்பிடலாமா இது சாப்பிடலாமான்னு கேட்குறீங்க இல்லையா? உங்களுக்காக தாங்க இந்த ஸ்பெஷல் வீடியோ. இந்த 4 மீனை வாங்கி கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய எல்டிஎல் ட்ரைக்ளிசரைடு அளவெல்லாம் குறைஞ்சி ஹெச்டிஎல் கூடும். ஹெச்டிஎல் கூடனா அது நல்லது. ஓகேவா? எல்டிஎல் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எண்ணங்களை கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. அப்போ தான் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நான் விடையளிக்க முடியும். இப்படி எல்லோருமே நீங்கள் ஆரோக்கியமாக வாழ தான் இந்த வீடியோ. அப்படி நீங்கள் வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது முக்கியமான ஸ்பெஷல் வீடியோ. 4 வகையான மீன்கள் அது கொழுப்பு குறைக்குதுன்னா சும்மா இல்லைங்க, கண்டிப்பாக எல்லோரும் அறிய வேண்டும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.